முடிஞ்ச வரைக்கும் யார் காலையாவது விழுந்து 2 பேருக்கு வேலை வாங்கி கொடு. ஒரு பணக்காரன் இருப்பேன், என்ன எங்கள் ஏரியாவில் ஒரு 10 பிள்ளையை படிக்க முடியலண்ணே, ஒரு 10 பேருக்கு ஏதாவது வருஷத்துக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கண்ணே. போய் கேளு, எத்தனையோ தொண்டு நிறுவனம் இருக்குது. அதெல்லாம் செய்ய மாட்டேன். பழைய புராணத்தை பேசிக்கிட்டு புது புராணத்தை பேசிக்கிட்டு எத்தனை காலம் இது? இதனால் என்ன பயன் இருக்குது? பேச்சு சொல்லும் ஒன்னோடு செயல் என்னோடுன்னு இருக்க ஒரு சமூகம் இருக்குது. அந்த சமூகத்தை பார்த்து திருந்துங்கன்னு நான் சொல்கிறேன். திருந்தலைன்னா இதான் சார் நிலைமை. என்னை விமர்சனம் பண்ணுறியா, பண்ணிக்கங்கடா, எத்தனை வருஷம்டா பண்ணுவீங்க, பண்ணுங்கடா. ஆனால் எனக்குன்னு ஒரு என் பேச்சுக்குன்னு ஒரு வேல்யூ ஒரு நாளைக்கு வரும். அன்றைக்கி அவன் சொன்னான்டா, அவன் கத்துனான்டா, நம்ம கேட்கலடான்னு. 65 வருஷமாக கேட்கல. 2015 அப்புறம் ஒரு மாற்றம் வந்துச்சு. இந்த திமுக சதிகார கூட்டம் வந்துச்சு, மறுபடியும் பிரச்சனை இழுத்து விட்டாங்க. இந்த சதிகார கூட்டம் இருக்கிற வரைக்கும், இந்த திமுக என்ற ஒரு கட்சி இருக்க வரைக்கும் இந்த நாட்டில் எவனும் அமைதியாக இருக்க முடியாது. இந்த திமுக என்ற ஒரு கட்சியை வேரடி மண்ணோடு பிரிங்கி எறியணும். அது வரைக்கும் இதில் நிம்மதியே இல்லை. அது வரைக்கும் இதில் முடிவு வராது.